இருக்குமா என்று பார்க்கிற பொழுது அது சைவ மரபை பின்பற்றக்கூடிய சுடுகாடு. அவர்களுக்கு புதைக்கிற வழக்கம் கிடையாது, எரிக்கிற வழக்கம் தான். அங்கே எரித்திருப்பாங்க. அப்ப எலும்பு யாரின் எலும்பு என்று தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. பிப்ரவரி மாதம் செய்தி பாராளுமன்றத்துக்கு போகுது. நாட்டில யாரு ஒடுக்கப்பட்ட பாட்டாளி வர்க்கத்தினுடைய பிரதமர் என்று அறியப்படுகிற அனுரகுமார திசநாயக்கா இங்க இருக்காங்க. கம்யூனிஸ்ட், கம்யூனிஸ்ட் இவங்களுடைய பிரான்ச் ஆபீஸ் தான் அது, அனுரகுமார திசநாயக்கா. அந்த அனுரகுமார திசநாயக்கா சொல்றாரு, நிதி இல்ல. இங்க எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி நிதி இல்ல. சிலகட்ட நிதி இருக்கும், சுடுகாட்டுக்கட்ட நிதி இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ண சொன்ன நிதி இருக்காது. அது மாதிரி அவனு நிதி இல்லைங்கிறான். ஒரே ஒரு மனுஷன், யாழ்ப்பாணத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் பொன்னம்பலம் அவர்கள், கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள், அவர் தொடர்ச்சியாக இது குறித்து பேசி மிகப்பெரிய ஒரு அரசியலை முன்னெடுத்துத்தான் அதுக்கப்புறம் நீதிபதியின் பார்வையில் மீண்டும் அகழாய்வு நிகழ்த்தப்பட்டு இதுவரைக்கும் 105 எலும்புக்கூடு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல எலும்புக்கூடுகள் சாதாரணமா கடந்து போக முடியாது.